சின்ன சந்தேகங்க. இந்த கண்ணாடியை பார்த்த உடனே இந்த கண்ணாடியை பார்த்த உடனே தசாவதார படம் இருக்குல்ல, அவதாரம் அந்த வர கமலஹாசன் இருக்குங்க. ஆமா ஆமாங்க. தசாவதார படம் இந்த கண்ணாடி அப்படியா? சரிங்க. கவுண்டர் ஓபன் ஆயிடுச்சா? இன்னும் 5 நிமிஷம் இருக்குங்க. அது வெளியே ஒரு பாட்டு ஒன்று பாடட்டுமா? பாடி தோழியும். அப்படியா? எனக்கு குடிமகனே மகனே பெருகுடி மகனே கொஞ்சம் கொடி கட்டுமா, அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா, கொஞ்சம் எனக்கு எடுக்கட்டுமா, கொஞ்சம் எனக்கு மகனே பெருகுடி மகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா, அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா, கொஞ்சம் பெருகுடி மகனே குடிமகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா, அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா, கொஞ்சம் எனக்கு உடம்புலாம் அச்சு போட்ட மாதிரிக்குது. சபா
பேய் எதனா மெரிச்சிருக்குமா? ஐயோ 1050 1050 ரூபாய் கரண்ட் பில்லு கட்டிட்டேன். பணத்தை கட்டிட்டேன், பில்லு ஏம்மா என் பேண்ட் எதா, என் சொக்கா, என் கூலிங் கிளாஸ் கண்ணாடி, என் பணம் போய்தாவா? பணம் பணம் என் பணம் பணம் என் பணம். ஏய், உன் பணம் பணம் ஏன் பணம் பணம் ஏன் பணம் உன் பணம் உன் பணம் 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 இருந்தால் குணம். கரண்ட் ஆபீஸ் தானே கவுண்டர் உள்ள 1000 ரூபாய் போச்சு. போயிடுச்சுடா. எனக்கு போன மாதிரி தெரியல. உனக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு தான் தெரியும். மேடம் பணம் என்ன மேம் இப்போ கவுண்டர் உள்ள பணம் போயிடுச்சு. போயிடுச்சே. அப்ப பில்லு கொடுங்க. அவுட் ஆஃப் சர்வீஸ். அவுட் ஆஃப். இல்லடா, நீ பணம் கட்டினியா? நான் பில் போட்டுக்கிட்டே இருக்கேனா, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா, அவுட் ஆஃப் சர்வீஸ்னு வருதுடா. கரண்ட் ஆபீஸ்ல கரண்ட் இல்லையா? உண்மைதான். கரண்ட் வந்தா பில்லு வாங்கி போகலாம். நான் பொண்டாட்டி ஏஜ் வரைக்கும் போயிட்டு எடுத்து கொடுத்தா கரண்ட் பில்லு கட்டி வர பாடு. துணி போடுறது கூட கவலை கிடையாது, எடுத்து தருவாங்க. பணம் ஆச்சு. பில்லு எப்போ வருமோ? இல்ல அடுத்த வருஷம்னா கூட நான் வந்து வாங்கிட்டேன். ஏய், பில்லாம் தர முடியாது போ. மேடம், என்ன மேடம்? சிஎம் ஃபோன் பண்ணுவேன் நான். சிஎம்மா? யாராவது சிஎம்மா அம்மா கையிலடா. என்ன மேடம் அப்படி யாரும் நேரலாம்? ஆடுடா. டேய், என்ன மேடம்? நான் யாரு எனக்கு தெரியாமலே என்னிடத்துல வந்து 1050 ரூபாய் பணத்தை கொடுத்து ஏமாந்தது நீ. ஏமா என்ன மேடம்? ஆமாண்டா. மேடம், அது மாதிரிலாம் பேசாத, உடம்புல வேறு ஏய், அங்க பாரு, என்ன படிக்கிறியா அதெல்லாம் நீ? மந்த வாசியில ஏய், நுழைஞ்சி நாடகம் பண்ற உடம்பு கட்ட கலங்கிடுடா. அது கீழே பாரு. ஏய், நான் யார் தெரியுமா? காத்திருந்தால் தா, காசு இருந்தால் தா, இல்லை என்றால் சி. இல்லை என்றால் சி. தாசி. யாரா? தாசிடா. தாசின்னா தேவையா தானே? ஏய், தேவையா வேண்டாம். 1050 ரூபாய் பணத்தை கட்டிட்டேன். ஆமாடா. அப்போ என் பணம் போய்தாவா? ஆமா. ஐயோ தேவையா மேடம், தேவையா மேடம், தேவையா மேடம். பணம் இல்லாத போடா. என்ன பண்ணணும்? நான் முன்னாடி என்ன கேட்க மாட்டேன். சரி. உண்மை 2 கிடக்குது. பணத்தை ஒரு தேவையா சரி, போடா. பணம் இல்லாத போக மாட்டேன். போய் ஒரு பில்லு வேணும், அவ்வளவுதானே? இதோ கரெக்டுமா? எப்படி தெரியுமா? அமைதியா இருக்கணும். வாய மூடு. வாய மூடுடா. எப்படி தெரியுமா? கண்ணை திறக்கணும். திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. கண்ணை திறக்கணும். வேணாண்டி அம்பல பாவம், வாங்காத விக்கியோட சாபம்.
ஏறுறா இப்படி வா முட்டி போடு யாரு நீதான் நானா நான் முட்டி போடணுமா ஆமாக்கா என் சர்வீஸ்ல எத்தனை பேரை நான் முட்டி போட வச்சிருப்பேன் அதெல்லாம் அப்போ போடுறா முட்டிய இப்ப நாங்க முட்டி போடுறோம் ஆமா நீ நின்று ஆமா இப்படி போடுவாங்க அப்படி போடுறா கை கை நீட்டு இல்லையா கை நீட்டுறா எப்படியா முன்னாடி எப்படி சொல்லு என்ன பண்ற தேவனே என் பாவம் கை நீட்டியா இதான் பில்லு பிச்சை யாரா போடா இதுவா பில்லு ஆமா எந்த ஆபீஸ்ல மாதிரி மாதிரி கொண்டு வராங்க என் பணம் போயிட்டாவா ஒன்று சொல்றேன் ஓ சீனிவாசா ஓ தண்டராமா ஒண்ணு சொல்ற கேட்டுக்கடா நான் அமெரிக்காவில இருந்து வந்த வேகன்னா என் கூலிங் கிளாஸ் கண்ணாடின்னா நிறைய புலா நின்று கொண்டு இருக்குது சொல்ற கேட்டுக்கோ சுடுகாட்டுக்கு போன பணமோ இந்த தாசி கிட்ட வந்த பணமோ எப்பவுமே வீடு திரும்பாது ஞாபகத்துல வச்சுக்கோ தாசி ஆண்ட போன பணம் வீடு வராதா ரெண்டாவது கைக்கு வராதா என் பணம் போய்தா தானா ஆமா மேடம் என்ன எப்படியா வீட்டுல வந்து பணத்தை கட்டிட்டு அப்படி சொல்லாதுடா சோசியல் சர்வீஸா ஆமா மேடம் பணம் இல்லாத போனா என் பொண்டாடி சேர்க்க மாட்டேன் சரி பில்லு இல்லாத போனா ஹெல்பர் பீஸ் கையில பிடிக்க கொடுக்கும் அப்படியா மூணு இரண்டு போனோம் அப்படியாடா ஆகையா எதனா நீயே வேலை போட்டு கொடுங்க வேலையா டேய் என் கிட்ட என்னடா வேலை இருக்க போகுது ஒன்னா போல எப்படியா வீட்டுல என்ன வேலை இருக்க போகுது என்னடா ஃபீல் பண்றியா டேய் வேலை தானே வேணும் நான் கொடுக்குறீங்களா என் வீடு தேடி எத்தனையோ ஆம்பளைங்க வருவாங்க அவங்கள ஒரு ஆளா உருவி தேடி எல்லாத்தையும் ஒரு ஆளா உள்ள லிமிட் டோக்கன் போடணும் டோக்கனா ஆமா நான் டோக்கன் போடணும் இப்பதான்டா இந்த வேலைக்கு பேரு என்னமா இப்பதான் டாபர் மாமா வேலை ஐயோ டாபர் மாமா அவன் பணம் கட்டி கவரு முட்டை வேலை வாங்குறான் 1050 ரூபாய் கட்டி தேவையான டாபர் மாமா வேலை வாங்கி அம்மா நான் ஒரு டாபுருங்க அதேதான் நீ ஒரு டாபுரு தான் ஏய் வேற யார் பண்ண நானா சரி நான் தான் பணத்தை கட்டி ஏமாந்தேன் சரி நான் தான் டாபுரு ஆமா நீ அது
சொல்லலாமா சரி நீங்க ஏய் நீ தானே ஏமாந்த நான் என்னப்பா பாருன்னா ஆமா அதேதான் நீ ஒரு டாபுருதான் நீ நீ நடிப்பாரா ஏய் தேவடியா மேடம் நல்லா தான் செய்வேனுங்க இருடா டாபர் மாமா வேலை ஆமா நானும் சொல்லு இங்க வா யார் யார் வராங்கன்னு பாருங்க சீக்கிரமா சொல்றீங்க வாடா இங்க வா இங்க பாருடா இந்த சின்ன பசங்க எல்லாம் பத்தியா இது மாதிரியா ஆமா இந்த மாதிரி தான்டா இவங்க எல்லாம் ஃப்ரீ சர்வீஸ் குழந்தைங்களுக்கெல்லாம் ஆமாண்டா டேய் அம்மா ₹1 ₹2 சாக்லேட் வாங்கி கொடுத்தா எத்தனை குத்துருங்கன்னா விளாண்டா டேய் அப்படியே இந்த அரையிற பசங்க எல்லாம் பத்தியா ஆமா மிஞ்சி போனா விஷ்ணு கறிக்கிறாங்க 100 150 போதண்டா இவங்களுக்கெல்லாம் ஆமா அறியாத பசங்களுக்கு ஆமா அது அதை படுத்துக்கிற மாமாக்கு யாருக்கு அவருக்கா 120 டிகிரில இருக்குது தூக்கட்டி என்னத்த நச்சுக்கிறது தேவையா எல்லாரும் அதுல அப்பன்னு அப்படியே இந்த வயசான கிழக்கட்டுல இருந்து போயிரும் ஏதோ ஒண்ணு கூட காணா எல்லாம் குளிர்ல வச்சு முடிச்சு இதெல்லாம் 1000 ரூபாய்க்கு சேர்க்கக்கூடாதுடா உண்மைதான் ஏன் தெரியுமா இந்த அரையிற பசங்க பத்தியா வரத்தும் தெரியாது போறதும் தெரியாது வரத்தும் தெரியாது போறதும் தெரியாது இந்த வயசான கட்டலாம் இது பத்தியா என்ன பண்ண நினைக்கிறேன் கிழவன் காதல் கிழக்க விளக்காலும் விடாது உண்மையா ஒன்னும் அதனால பாக்குறேன் சீக்கிரம் ஆகட்டும்